போக்குவரத்து வாகனங்களில் இருந்து வரும் புகையினால் பொதுமக்களுக்கு ஏற்படும் பிரச்சினைகள் குறித்து பொது மருத்துவர் பூபதி ஜானுடன் நமது செய்தியாளர் லட்சுமணன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். மக்களுக்கு ரொம்ப பாதிப்பு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. தமிழ்நாட்டில் பொது போக்குவரத்து சேவை குறித்து நமது நியூஸ் 7 தமிழ் மூலம் பார்த்தோம் என்றால் இன்று தொடர்ந்து கள ஆய்வு மேற்கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இந்த பொது போக்குவரத்தாக இருக்கக்கூடிய பேருந்து, கார் மற்றும் இருசக்கர வாகனங்களால் இந்த புகையினால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து பொது மருத்துவர் பூபதி ஜான் நம்மிடம் இருக்கார். அவரிடம் கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம். சார் வணக்கம். இப்போ நம்ம பேருந்து, பஸ், இந்த ஸ்கூட்டரு, இந்த காரு, எவ்வளோ வாகனம் இருக்குது. இப்போது அதில் இந்த பொல்யூஷன்ஸ்லாம் அதிகமாக காற்று மாசுபாடு ஏற்படுது. இப்போ இதனால் பப்ளிக் என்ன பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ண பிரச்சனை இருக்கும்னு நினைக்கிறீங்க? பேருந்துகள், ரெண்டாவது டூ வீலர்ஸு, கார்ஸு, இதிலிருந்து வரக்கூடிய புகைகள், கரும் புகைகள்னால 2 மிகப்பெரிய ஒரு பாதிப்புகள் ஏற்படுகிறது. ஒன்று மனிதனை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கு ஒன்று. ரெண்டாவது இந்த உலகத்திற்கு, இந்த சுற்றுப்புற சூழ்நிலைகளுக்கு இன்று 2 விதமான பாதிப்புகள் இருக்கிறது. நம்ம மனிதர்களுக்கு எப்படி பாதிப்பு வருதுன்னு பார்க்கலாம். பேருந்துகளிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த புகை இருக்குல்ல, அதில் குறிப்பாக அதன் இருக்கக்கூடிய காற்றான கார்பன் மோனாக்சைடு, சல்ஃபர் ஆக்சைடு, ஃப்ளோரோ கார்பன்ஸ், ஹைட்ரோ ஃப்ளூரோ கார்பன்ஸ் என்று சொல்லக்கூடிய நச்சுள்ள அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் வெளியே வருது. அப்படி அது வெளியே வரும் பொழுது என்ன ஆகுது, மனிதனுடைய உடம்புக்குள்ளே போய் முதல்ல நுரையீரல் சம்மந்தப்பட்ட வியாதிகள் தான் அதிகப்படியாக வரும். நிறைய பேர்த்துக்கு பாருங்கள் ஆஸ்துமா இருக்கும், சளி பிடிச்சிருவாங்க. இந்த சிஓபிடி என்று சொல்லக்கூடிய வியாதிகள், மூச்சு இறைப்பு வியாதிகள், சில பேர்த்துக்கு கேன்சர் கூட வருவதற்கு, லங் கேன்சர் கூட வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மூக்கடைப்பு வரும். அது இல்லாமல் கண்ணில் பட்டு அந்த புகைகள் பட்டு கண் எரிச்சல், கண்ணு வலி, கண் பார்வையினுடைய மங்குதல், இது போன்ற பிரச்சனைகள் வரும். குறிப்பாக ஸ்கின்ல பட்டு ஸ்கின் அலர்ஜி வரும். அட்ரிகேரியா என்று சொல்லக்கூடிய வியாதிகள் கூட வரும். இளைஞர்களுக்கு, பொதுவாக பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த புகையிலிருந்து அப்படியே கருப்பு புகை வந்து இந்த முடிகளிலெல்லாம் பட்டு முடியினுடைய வேரிலெல்லாம் போட்டு முடி உதிர்வதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதாவது இளநரைகள் வருவதற்கும் முடி உதிர்வதற்கும் இந்த மாதிரியான இந்த அசுத்தமுள்ள காற்றுகள் வெளியே வந்து இந்த புகைகள்லாம் பட்டு மக்களுக்கு மிகப்பெரிய உடல் உபாதைகளும் நோய்களும் வருகிறது. இப்போ எவ்வளோ பிரச்சனை வரும்னு சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த குழந்தைங்க இருக்காங்க, இன்னும் கர்ப்பிணி பெண்லாம் இருக்காங்க. இப்போ இவங்கெல்லாம் என்னென்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ண இருக்கும்? கண்டிப்பாக இப்போ நான் மேலே இருக்கக்கூடிய எல்லா வியாதிகளும் வயது வரம்பு இல்லாமல், ஆண் பெண் என்று வயது வித்தியாசம் இல்லாமல், இல்லை என்றால் பாலின வித்தியாசம் இல்லாமல் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் வரும். குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா நிறைய டைமில் இந்த மாதிரி சில புகை பைக்கில் போயிட்டுருப்பாங்க. குழந்தைகள் பின்னாடி வச்சு பைக்கில் போயிட்டுருப்பாங்க. முன்னாடி இருக்கிற பைக்கு சும்மா கொர்ன்னு ரைஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு முறை அப்படி ரைஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா புகை அப்படி கப்புன்னு குழந்தை முகத்தில் அடிச்சதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு இமீடியட்டாக சளி பிடிச்சிரும், தொண்டை வலி வரும். ரெண்டாவது சளி வந்துச்சுன்னா ஒரு வாரத்துக்கு இருக்கும், அதை விட்டு போகவே போகாது. ஏன் அப்படின்னா குழந்தைகளுக்கு எதிர்ப்பு சக்தி அடிப்படையிலேயே குறைவாக இருக்கும். அப்படி எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிற காரணத்தினால சளி டக்குன்னு குழந்தைகளுக்கு பிடிச்சிடும். சில குழந்தைகளுக்கு பிறவியிலேயே லங்ஸ் வீக்காக இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இது போன்ற பிரச்சனைகள் அதிகமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கர்ப்பிணி பெண்களாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் வியாதி ஒரே மாதிரி வரும். குழந்தைகளுக்கு கொஞ்சம் அதிகமாக வரும். ஓகே சார், இப்போ இவ்வளோ பிரச்சனை வரும்னு சொல்லியிருக்கீங்க. இதை தடுக்க என்ன நடவடிக்கை எடுக்கலாம் நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் நீங்கள் இதை கண்டிப்பாக தடுக்கணும் அப்படின்னா கவர்மெண்ட் தான் கண்டிப்பாக அதை சட்டம் போட்டு எட்டணும். உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா டூ வீலரில் போகும்போது யாருமே ஹெல்மெட் போடவே மாட்டாங்க. வேறு மாநிலம், ஈவன் பெங்களூரில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டு கண்டிப்பாக போட்டு போவாங்க. ஓட்டுறவங்க சரி, பின்னாடி உட்காந்துருவங்களும் சரி. ஆனால் இப்போ பாருங்கள், எல்லாம் தலைகீழாக மாறிப்போச்சு தமிழ்நாட்டில். எப்படின்னா ஓட்டுறவங்க சரி, பின்னாடி உட்காந்து சரி, கண்டிப்பாக ஹெல்மெட்டு போடுறாங்க. எப்படி இது சாத்தியமானது அப்படின்னா சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டது, அபராதங்கள் உடனே விதிக்கப்பட்டது. உடனே எலக்ட்ரானிக் சிஸ்டத்தில் டக்குன்னு அபராதம் விதித்த உடனே 99.9% எல்லாரும் ஹெல்மெட்டு போட்டு போகிறாங்க. அப்போ இது சாத்தியமாச்சு இல்லையா? அதை போலவே இதிலிருந்து வரக்கூடிய புகைகளை தடுப்பது சாத்தியமே ஒன்று. ரெண்டாவது, அந்த வாகனம் ரொம்ப நாள் எவ்வளோ நாள் இருக்குது, அந்த வாகனம் சரியான வாகனமா, அதிலிருந்து வெளிவரக்கூடிய புகைகள் சரியான அளவு புகைகள் வருதா அப்படின்னு புகை சோதிப்பு கட்டுப்பாட்டு மையத்தில் சர்டிஃபிகேட் வாங்கணுங்க ஒன்று. அந்த மாதிரி சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கணும். ரெண்டாவது, ரொம்ப நீண்ட காலமாக ஓட்டக்கூடிய வாகனத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணணும், அப்புறப்படுத்திடணும். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அந்த வாகனங்கள் ஓட்டுனா அதிலிருந்து கெடுதி தான் வருதே ஒழிய
நன்மைகள் வருவதே இல்லை. அதனால் வாகனத்தை கண்ட்ரோல் பண்ணுவது, சட்ட விதிகளை அமுல்படுத்துவது, புகை தடையில்லா சான்றிதழ் அதுக்கு வழங்குவது, இது எல்லாம் பண்ணினோம்னாவே ஆட்டோமேட்டிக்காக இது வந்து இந்த புகையினால் இந்த வெஹிக்கிள்ஸ்னால் டூ வீலர்னால் வரக்கூடிய பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணலாம். சார், தகவலுக்கு நன்றி சார். குறிப்பாக மருத்துவர்களின் கருத்தாக என்னவென்று பார்த்தால், இந்த வாகனங்களில் வரக்கூடிய புகைகள் பொறுத்தவரையுமே கட்டுப்பாடற்ற முறையில் இருப்பதாலும் பொதுமக்களுக்கு பல்வேறு இன்னல்கள் சந்திக்கக்கூடிய நிலைமைதான் தற்பொழுது நீடித்து வருவதாகவும், இதற்கு ஒரு முட்டுக்கட்டை போட வேண்டும் என்றால் அரசு கண்டிப்பாக இதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று ஒரு கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. நியூஸ் ஆன் தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுந்தருடன் செய்தியாளர் லட்சுமணன் பண்ணை, சென்னை.